மக்களே, இன்றைக்கு எனக்கு ஒருத்தன் கடுப்பு ஏற்றுறான் யூடியூப்பில். உங்களுக்கு கடுப்பு தானே இருக்கும் இன்றைக்கும். அதை நீங்கள் முன்னுக்கு போடுறேன்னு பாருங்கோ. இன்றைக்கு தைப்பொங்கலாம், தாய் அவங்களோட அம்மா பொங்கினவாவாம். ஆனால் அவர் சொல்கிறாருன்னா தான் இந்த பொங்கலை சாப்பிடல, நேற்று வச்ச மாட்டிறைச்சி கறி சாப்பிட்றாராம். தாயும் ஹாப்பி பொங்கல் சொல்கிறா. இந்த தமிழத்தை பொங்கல் என்னத்துக்கு செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கிறாங்களே. இன்றைக்கு மாட்டு பொங்கல் 16ஆம் தேதி, அதுக்கு மாட்டிறைச்சி சாப்பிடும். பொங்கல் எல்லாம் திருப்தி இல்லாது. அதாவது நீங்கள் மாட்டிறைச்சி சாப்பிடுங்கோ, என்னத்தையும் சாப்பிடுங்க, அது உங்களோட சுதந்திரம். மற்றவங்களுக்கு சொல்லாங்க மாட்டிறைச்சி சாப்பிடுங்கோ, தன்னை மாதிரி பொடி வருமாம், ஜிம் பொடியாம், ஜிம்முக்கு போங்கோ. நீ வே புரோட்டீன் சாப்பிட்றாடா. வே புரோட்டீன்னு சொல்கிறது அதாவது ஆர்டிஃபிஷியலாக செய்த புரோட்டீன், அது ஒரு சத்துமா. அதை சாப்பிட்டு தான் உங்களோட உடம்பு இப்படி கிடக்கு. மாட்டிறைச்சி தின்று இப்படியெல்லாம் உடம்பு வராது. மாட்டிறைச்சி தின்றதை ஊக்குவிக்காதீங்க. ஏன்னா அது அவரவற்ற விருப்பம். ஏன்னு சொன்னால் தமிழாக்கள் மாட்டிறைச்சி சாப்பிட்றது குறைவு. ஏன் நாங்கள் உங்களுக்கு தெரியும், தாய்ப்பாலுக்கு பிறகு இந்த மாட்டுப்பாலை தான் குடிக்கிறோம். அது ஒரு செகண்ட் மதர் மாதிரி, அது அம்மாவுக்கு சமன் மாடு. அதை அழித்து சாப்பிட்றீங்களே, அதுக்கு நீ ப்ரொமோட் பண்ணுற மேட்டாக்களுக்கு மக்களே மாட்டிறைச்சி சாப்பிடுங்கோ, இப்படி வரலாம் அப்படி வரலாம்னு சொல்லி. திருப்ப சொல்கிறேன்னா மாட்டிறைச்சி சாப்பிட்ற அவரை விட்டு தனி உரிமை. ஆனால் நான் அதுக்கு சொல்ல வரே இல்லை, ப்ரொமோட் பண்ணாங்க. மற்றாக்களை அதை ஊக்கப்படுத்தாதவங்க மாட்டிறைச்சி சாப்பிட்றதுக்கு. தன்னை மாதிரி தான் உடம்பு வருவாங்க. அவரை மாதிரி உடம்பு அதை பார்த்தா மாட்டிறைச்சின்ற உடம்பு மாதிரியா கிடக்கு. அது வே புரோட்டீன், அதாவது இந்த சத்துமா புரோட்டீன் கூடின அந்த புரோட்டீன் பவுடரை சாப்பிட்டு தான் அவருக்கு அப்படி உடம்பு வந்தது. ஜிம்முக்கு போங்கோ. ஜிம்முக்கு போனால் என்ன ஆயுள் கூடுமா? அன்றாட வேலையை செய்தாலே எப்போ ஜிம்முக்கு போக தேவையில்லை. அன்றாட வேலையால் பலமே அந்த காலத்தை செய்வோம். அப்புறம் இந்த காலத்தில் நாங்கள் சைக்கிள் ஓடலாம், நல்ல ஒரு எக்ஸசைஸ். அப்படி வேலை செய்தாலே நல்லது உடம்புக்கு. என்னோட சொல்கிறேன், அதாவது பெரிய பாடி பில்டர் எல்லாம் தாங்க பெரிய ஆக்கலாம். இந்த ஏன் மேக்டாஷனை பாருங்கோ, இப்போ ஒலிம்பிக்கும் நடக்க மாட்டேன். அவர் கிக் பாக்ஸிங் என்ன பொடி, ஜிம் பொடியை விட திறம். அதான் உண்மை. மற்றது நீங்கள் உன்னைக்கு கூட உடம்பெல்லாம் வச்சா வீரம்னு சொல்லி சின்ன ஒரு பிஸ்டல் எடுத்து சுட்டு விட்டா செத்து போடுவீர்கள். மறக்காதேங்கோ. முதல் எக்ஸசைஸ் செய்கிறேன்னு சொன்னால் அன்றாட வேலையை செய்யுங்கோ. இதை விட்டு மாட்டிறைச்சி இருந்து நான் உடம்பு வளர்த்துக்கிறேன்னு அவரை பாருங்கோ. இதுக்கு மேலே நான் சொல்லிடலாம் என்றால் நான் அசிங்கமாக பேசி போடுவேன். நீங்களே பாருங்கோ. காலை முடியா ஒழுப்பி பார்த்துலேருந்து கடுப்பில் நிற்கிறேன் நான். நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள். சரி, தமிழாக்கள் ஹாப்பி தைப்பொங்கல். என்னட்டேருந்தும் தீயோட்டேருந்தும் அம்மாட்டேருந்தும். அம்மா ஹாப்பி தைப்பொங்கல் சொல்லுங்க. தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். அம்மா ஹாப்பி தைப்பொங்கல் சொல்றா. இந்த அம்மா இன்னைக்கு இப்ப பொங்கிக்கொண்டு இருக்கா. ஆனா நானும் அதை சாப்பிட மாட்டேன். எனக்கு நேற்றே அம்மா மாட்டிறைச்சி செஞ்சு வச்சுட்டா. சோ அதைத்தான் நான் இப்ப கோயிலுக்கு போன பிறகு அதைத்தான் சாப்பிட போறேன். ஏனென்றால் ஒரு ரூல்ஸும் என்னால ஃபாலோ பண்ணல. அதை எனக்கு என்ன சரியோ அதைத்தான் நான் செய்வேன். வேற இந்த தைப்பொங்கல்ல இருந்து யாராவது ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கோ, இல்லாட்டி கசினோ யாராவது ஒரு ஆள் அப்படிங்கோ, அவையோட ஜிம்முக்கு போங்க. அவை உங்களோட வெராட்டி அவைய தூக்கி எறிஞ்சு போட்டு நீங்க தனியா போங்க. ஏன்னு சொல்லுங்க, நீங்கள் உங்களை கவனிச்சாதான் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கும் யாராவது வெயிட் பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னா ஒன்றுமே வாழ்க்கையில செய்ய மாட்டீங்க. அதான் மாத்துங்க.